நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நமக்கு கஷ்டம்னு வரும்போதும் நமக்கு கொடுத்து உதவுறாங்க பார்த்தீங்களா? இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்க பிரச்சனை இல்லை. இருக்கப்பட்டவங்க நமக்கு ஒரு கஷ்டம், சொந்தக்காரங்க சொல்கிறேன், நமக்கு ஒரு கஷ்டன்னும்போது ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நமக்கு கொடுத்து உதவுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள நீங்கள் நல்லா இருக்கும்போது யாருமே மறக்காதீங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படுறது தெரிஞ்சுமே இருக்கப்பட்டவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் நமக்கு கஷ்டம்னு ஒன்று எதுக்கு வருது அப்படின்னா, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் நமக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க. ஆனால் நமக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது இவங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கஞ்சி ஊற்ற ஆள் இல்லைனாலும் கச்சை கட்ட ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பழமொழிக்கு கரெக்டாக தப்போ தெரியாது, இருந்தாலும் நடைமுறைக்கு அதுதான் உண்மை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய லைஃப்லேயும் எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் பாதி நல்லவங்களும் இருக்காங்க, பாதி பேர் கெட்டவங்களும் இருக்காங்க. இப்போ நான் என்ன ஒரு கருத்து சொல்ல வரேன்னா, நமக்கு கடவுள் எதுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் கொடுக்குறாரு. நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்களாம் அதே போல் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம், நீங்களும் அதே போலங்க இருங்கன்னு சொல்கிறதோட தெரிஞ்சுக்கோங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம நல்லா இருக்கிற பட்சத்தில் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் பண்ணால் தான் கடவுள் நமக்கு படைத்த படைப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுனது தப்போ ரைட்டோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய். நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நமக்கு கஷ்டம்னு வரும்போதும் நமக்கு கொடுத்து உதவுறாங்க பார்த்தீங்களா? இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்க பிரச்சனை இல்லை. இருக்கப்பட்டவங்க நமக்கு ஒரு கஷ்டம், சொந்தக்காரங்க சொல்கிறேன், நமக்கு ஒரு கஷ்டன்னும்போது ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நமக்கு கொடுத்து உதவுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள நீங்கள் நல்லா இருக்கும்போது யாருமே மறக்காதீங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படுறது தெரிஞ்சுமே இருக்கப்பட்டவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் நமக்கு கஷ்டம்னு ஒன்று எதுக்கு வருது அப்படின்னா, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் நமக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க. ஆனால் நமக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது இவங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கஞ்சி ஊற்ற ஆள் இல்லைனாலும் கச்சை கட்ட ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பழமொழிக்கு கரெக்டாக தப்போ தெரியாது, இருந்தாலும் நடைமுறைக்கு அதுதான் உண்மை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய லைஃப்லேயும் எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் பாதி நல்லவங்களும் இருக்காங்க, பாதி பேர் கெட்டவங்களும் இருக்காங்க. இப்போ நான் என்ன ஒரு கருத்து சொல்ல வரேன்னா, நமக்கு கடவுள் எதுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் கொடுக்குறாரு. நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்களாம் அதே போல் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம், நீங்களும் அதே போலங்க இருங்கன்னு சொல்கிறதோட தெரிஞ்சுக்கோங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம நல்லா இருக்கிற பட்சத்தில் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் பண்ணால் தான் கடவுள் நமக்கு படைத்த படைப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுனது தப்போ ரைட்டோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்டுங்க உங்களை எல்லாத்தையும் நான் வீடியோ வந்து சந்திக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வந்து நினச்சிருப்பீங்க, ஏன் எதனால் லைவ் போடல அப்படின்னு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு சின்னதாக துணி கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி துணி கடை வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுவும் ரன் பண்ண முடியல. ஏன் முடியல அப்படின்னா, கிராமத்தில் வந்து அந்தளவுக்கு துணிங்க வந்து சேல்ஸ் ஆகலை. இருந்தாலும் நான் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் தான் ஆரம்பித்தேன். ஆனால் அது சேல்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து இது அதிகமாக வருமானம் வரல அப்படின்றதுனால நம்ம டீ கடை மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ கடை வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டீ கடை வச்சு இப்போது 2 மாதம் ஓரளவுக்கு நல்லா ரன் பண்ணோம். நம்ம வந்து எந்த ஒரு தொழில்லையுமே வந்து லாபம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு 100 200 நமக்கு எந்த ஒரு தொழில்லையுமே லாபம் கிடைக்கும். அது உண்மையாக பொய்யா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிடைக்குன்ற பட்சத்தில் வந்து நான் வந்து டீ கடை அப்படின்னா நான் மட்டும் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு போதும் அந்த வருமானம். அவரும் சேர்ந்து செஞ்சதுனால நமக்கு அந்த வருமானம் பத்தல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போதைக்கு அது டீ கடை வந்து மூடி வச்சாச்சு. 1 மாதத்துக்கு அப்புறம் ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா,